திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விசேஷ தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், பழம், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கீழவரப்பன்குறிச்சி கிராமத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றாத வருவாய்த்துறையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையை கண்டித்து தஞ்சாவூர் செல்லும் பேருந்தை மறித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வருவாய்த்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சாட்டியகுடியில் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தை கண்டித்து 13 ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். 100 நாள் வேலைக்கு சம்பளம் வழங்காததை கண்டித்தும் அனைத்து ஊராட்சிகளிலும் 2025-2026 ஆண்டிற்கான வேலையை உடனே துவங்க வலியுறுத்தியும் கிராம மக்களுடன் இணைந்து திறனற்ற திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அவலங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவின் கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.